ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரம். வடசென்னை, மத்திய சென்னை தொகுதி திமுக வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிப்பு. தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் தமிழ்நாட்டின் வளத்தை குறைக்க மோடி சதித்திட்டம் தீட்டியிருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. இப்போது விழித்திருக்காவிட்டால் எப்போதும் விடியல் இல்லை என்று எக்ஸ் தளத்தில் பதிவு. வரலாறு காணாத புதிய உச்சம் தொட்டது தங்கம் விலை. சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் 54,960க்கு விற்பனை. தமிழகத்தில் தபால் வாக்கு செலுத்துவதற்கு வழங்கிய ஒருநாள் கூடுதல் அவகாசம் இன்றுடன் நிறைவு பெறுகிறது. இன்று மாலை 5 மணி வரை தபால் வாக்குகளை செலுத்தலாம் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. மக்களவைத் தேர்தலில் 100% ஒப்புகை சீட்டுகளை எண்ணக் கோரி வழக்கு இன்று விசாரிக்கிறது உச்சநீதிமன்றம். தமிழ்நாட்டில் நாளை மாலை ஓய்கிறது தேர்தல் பரப்புரை. அரசியல் கட்சி தலைவர்கள், வேட்பாளர்கள் உச்சகட்ட பிரச்சாரம். பாஜக தேசிய தலைவர் JP நட்டா தமிழகத்தில் 2வது நாளாக இன்று பிரச்சாரம். ராமநாதபுரம், திருச்சி, தென்காசி நாடாளுமன்ற தொகுதிகளில் பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு வாக்கு சேகரிப்பு. மும்பையில் நடிகர் சல்மான் கான் வீட்டின் முன் துப்பாக்கி சூடு நடத்திய வழக்கில் 2 கைது. குஜராத்தின் புஜ் பகுதியில் வைத்து விக்கி குப்தா, சாகர் பால் ஆகியோரை குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்தனர். 10 ஆண்டு கால ஆட்சியில் இருந்த பாஜக காமராஜர் ஆட்சியை ஏன் கொடுக்கவில்லை என்று செல்லூர் ராஜு கேள்வி. பாஜகவின் தேர்தல் படம் தோல்வியடையும் என்று விமர்சனம். நாட்டை துண்டாட பாஜக முயற்சிப்பதாக சிதம்பரம் குற்றச்சாட்டு. பாஜகவின் தேர்தல் அறிக்கை பொய்களின் மூட்டை என்று கருத்து. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.